Hello everyone, welcome to Learn Well and Excel Academy. நம்ம ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்பில் பார்க்க போகிற சாப்டர் ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸில் மொத்தம் 4 கண்டென்ட் இருக்குது, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரொடக்ஷனில் என்னென்னலாம் நடந்தது, அதாவது ஏன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரொமான்டிக் இமேஜினேஷன் அண்ட் நேஷனல் ஃபீலிங், ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் பாப்புலர் ரிவோல்ட், ரெவல்யூஷன் ஆஃப் த லிபரல்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் கொடுத்துருக்கிற அந்த பிக்சர்ஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 இமேஜஸ் கொடுத்துருக்கேன். இந்த 6 இமேஜஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த லெசனை லேர்ன் பண்ண போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம்னா 3 கண்டென்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு, ஏன் இந்த ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது, யார் இங்கே வந்து வில்லன் ரோல் ப்ளே பண்ணுறா, மக்கள் ஏன் ரெவல்யூஷன் வேணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஹவ் இட் ஸ்டார்டட்ல கவர் ஆக போகுது. ஜூலை ரெவல்யூஷன் பற்றி வந்து ஜூலை ரெவல்யூஷன்ல என்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள் வந்து மக்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க, அண்ட் கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இப்படி தான் வந்து இந்த ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி சம்மரி மாதிரி இங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன், ஹவ் இட் ஸ்டார்டட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கன்சர்வேட்டிவ் ரிஜிம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களை அடக்குமுறை பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க இனிஷியலாக வந்து காப்பாற்றுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பழையபடி மக்களை ஆளணும், அவங்களுக்கான எந்த பவரும் கொடுக்கக்கூடாது, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் பண்ண மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க நமக்கு தேவையில்லை, இந்த மாதிரியான அடக்குமுறை ஆட்சி நமக்கு தேவையில்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு லிபரலிசம் வேணும், நாங்களுக்கு வந்து நேஷனலிசம் அப்படிங்கிறது அடிமையாக இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள் லிபரலிசம் அண்ட் நேஷனலிசம்ங்கிற ஒரே விஷயத்துக்காக வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிதான் அந்த லிபரல் நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மே அங்கே உருவாகுது. அதில் இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெவல்யூஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருக்கு எதிரானா இந்த கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு எதிராக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூலை ரெவல்யூஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் இந்த ரெவல்யூஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் ஜூலை 1830. ஸோ அதனால தான் இந்த ஜூலை ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெவல்யூஷன் யாருக்கு எதிராக நடக்குது அப்படின்னா, இந்த கன்சர்வேட்டிவ் வந்துட்டு நெப்போலியன் டிஃபீட்டுக்கு அப்புறம் போர்பான் கிங்ஸ் அப்படிங்கிறவங்கள தான் வந்து ரூல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த போர்பான் கிங்ஸுக்கு எதிராக தான் வந்து இந்த ரெவல்யூஷன் நடக்குது. ஸோ அந்த ரெவல்யூஷனில் போர்பான் கிங்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து துரத்தி அடிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக கான்ஸ்டியூஷனல் மொனார்கியை கொண்டு வராங்க. அதுக்கு வந்து லூயிஸ் பிலிப்பே தான் வந்து ஹெட்டாக இருக்கிறாரு. ஸோ இங்கே ஆரம்பிச்சது, அதாவது பிரான்ஸில் ஆரம்பிச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுது. பிரசல்ஸில் வந்து இதே மாதிரி ஒரு போராட்டம் நடந்து என்ன ஆகுது அப்படின்னா, யூகே ஆஃப் நெதர்லாந்துலேருந்து பெல்ஜியம் வந்து தனியாக பிரிஞ்சு வர்றாங்க, நாங்க வந்து யாருக்கு கீழேயும் அடிமையா இருக்கணும்னு ஆசைப்படலை அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி ஒரு செப்பரேஷன் ஜூலை ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னா கிரீஸ் வந்துட்டு ஒட்டோமன் எம்பையருக்கு கீழே தான் இருக்குது 1821லேருந்து. ஸோ இது வந்து ஏன்ஷியன்ட் கிராடில் ஆஃப் கல்ச்சர் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் வந்து கிராடில் ஆஃப் யூரோப்பியன் சிவிலைசேஷன். ஸோ இதுக்கு வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு, யார் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் போயட் லார்ட் பைரன் அப்படிங்கிறவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்களுக்குள்ள வந்து போராட்டம் நடக்குது. ஸோ ஆனால் போராட்டம் நடந்து வெற்றி பெறத்துக்கு முன்னாடியே வந்து இவர் இறந்துடுறாரு. யார் அப்படின்னா, இங்கிலீஷ் போயட் லார்ட் பைரன் வந்து ஒரு ஃபீவர்னால 1824 இறந்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள்னு ஒன்று சைன் பண்றாங்க. எஸ், அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சிடுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஒட்டோமன் எம்பையருக்கு இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ரெவல்யூஷன்ஸ்ல முக்கியமான ரோல் பிளே பண்ணது இந்த ரொமான்டிக் இமேஜினேஷன். ரொமான்டிக் இமேஜினேஷனை எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, கல்ச்சரை சொல்ல வர்றாங்க. ஸோ மக்களுக்கு வந்து இந்த கல்ச்சர் மூலமா தான் இந்த நேஷனல் ஃபீலிங்கை மக்களுக்கு இவங்க உருவாக்குறாங்க. என்ன மாதிரியான கல்ச்சர் அப்படின்னா, டிராமா, சாங்கு, டான்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து
ரொமான்டிக் இமேஜினேஷன் சொல்றாங்க. அதாவது மக்கள் வந்து சுதந்திரத்தை கற்பனை பண்ணி பார்க்கறதுக்குன்னு ஒரு மீடியம் வேணும் இல்லையா? ஸோ மக்களுக்கு முன்னாடி ஒரு நாடகமாவோ பாடலாவோ டான்ஸாவோ வந்து மக்களுக்கு முன்னாடி இப்படி நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம வந்து யாருக்கு கீழேயும் அடிமையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற விதத்தை மக்களுக்கு உணர்த்துற மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும். ஏன்னா படிக்காதவங்களுக்கு கூட ஈஸியா ஒரு பாட்டோ ஒரு டான்ஸோ ஒரு டிராமாவோ ஈஸியா புரியும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட அல்டிமேட் கோலா இருந்தது. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கல்ச்சர் மூலமா யார் யாரெல்லாம் வந்து இந்த நேஷனல் ஃபீலிங்கை இன்கல்கேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஒன்னு ஜெர்மனி, இன்னொன்னு போலாண்ட். ஜெர்மனி பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஜெர்மனியில முக்கியமா வந்து ஜெர்மன் பிலாசபர் ஜோஹன் காட்ஃப்ரைட் ஹெர்டர் அவரை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் தான் என்ன பண்றாருன்னா, கல்ச்சருங்கிறது காமன் பீப்புள் கிட்ட இருந்து தான் இருக்குது. கல்ச்சருங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது வந்து காமன் பீப்புள் கிட்ட இருக்கிற ஒண்ணுதான் வந்து நம்ம கல்ச்சர்னு சொல்றோம். ஸோ தாஸ் ஒர்க் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க கிட்ட இருந்து வந்து அந்த கலெக்ஷன் அது லைக் சாங், டான்ஸ், பொயட்ரி, அதாவது ஃபோக் சாங், ஃபோக் டான்ஸ், ஃபோக் பொயட்ரி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ள மக்களோட அந்த ஃபீலிங்ஸை இதுக்குள்ள யூஸ் பண்ணா மக்களுக்கு வந்து இந்த நேஷனலிசம் அப்படிங்கிறது ஈஸியா போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ வந்து மக்களோட அந்த ஒரு ஒரு நாடு அப்படின்னா அந்த நாட்டோட வந்து உண்மையான ஒரு விஷயம் வந்து எதுல இருக்கு, ஒரு உயிர் எதுல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான கல்ச்சர்ல தான் இருக்கு. ஃபோக் சாங், ஃபோக் டான்ஸ், ஃபோக் பொயட்ரி, இதான் வந்து ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, லோக்கல் ஃபோக்லோர் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அந்த லாங்குவேஜ்க்கான எம்பசிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி அதாவது சாங், டான்ஸ், பொயட்ரி மூலமா தான் வந்து லார்ஜ் ஆடியன்ஸை நம்ம வந்து கன்வே பண்ண முடியும், லார்ஜ் ஆடியன்ஸ்க்கு நம்ம கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது அவரோட ஐடியாலஜியா இருந்தது. இதே மாதிரி தான் போலாண்ட்லயும் நடக்குது. ஸோ போலாண்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங்குவேஜ் அண்ட் மியூசிக் மூலமா மட்டுமே அந்த நேஷனல் ஃபீலிங்கை ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் நேஷனல் ரெசிஸ்டன்ஸா கொண்டு வராங்க. அதாவது அடக்குமுறைக்கு எதிரான ஒரு ஆயுதமா வந்து மாறுது இந்த லாங்குவேஜ் தான் எப்படிங்கிறத பார்ப்போம். கரோல் கர்பிஸ்கி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஃபோக் டான்சஸ் எல்லாத்தையுமே வந்து நேஷனலிஸ்ட் சிம்பிள்ஸா மாத்துறாரு. அதாவது அந்த பாடல்கள்லையும் ஆடல்கள்லையும் மக்கள் படுற துயரத்தையும் மக்களுக்கு தேவைப்படுற விடுதலையும் வந்து இவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு அது மூலமா. ஸோ அந்த டயத்துல ரஷ்யாவுக்கு கீழே இருந்துச்சு போலாண்டு. ஸோ ரஷ்யா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, போலிஷ் லாங்குவேஜை எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்களோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சர்ச் கேதரிங்ஸ், அவங்களோட பர்சனல் மீட்டிங்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து கொஞ்சம் இன்கல்கேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதை அப்படின்னா போலிஷ் லாங்குவேஜ். ஏன்னா வந்து ரஷ்யன் வந்து அஃபிஷியலா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ வெளிய இடத்துல எங்கேயுமே யூஸ் பண்ணாகும் போது இவங்க வந்து சர்ச் கேதரிங்ஸ் அந்த மாதிரி இவங்களோட பர்சனல் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலயுமே வந்து போலிஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. அதையும் கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, ரஷ்யன் லாங்குவேஜ்ல வந்து சர்ச்ல யூஸ் பண்ணல, சர்ச்ல வந்து ப்ரீச் பண்ணலன்னு சொல்லி நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த லாங்குவேஜ்க்கான இல்ல நான் மாட்டேன், என்னோட லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சூனா என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் ரெசிஸ்டன்ஸ், சிம்பிள்ஸ் ஆஃப் நேஷனல் ரெசிஸ்டன்ஸா மாறுது. ஸோ இவ்வளவுதான் இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் ரிவோல்ட். ஸோ ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் ரிவோல்ட்ல 3 years இருக்கும். அதாவது 1830, 1845, 1848 இந்த 3 வருஷத்துல நடந்த இன்சிடென்ட் தான் நம்ம வந்து ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் ரிவோல்ட்ல பார்க்க போறோம். ஸோ 1830ல பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸ் இன் யூரோப், அதாவது எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க, யாருக்குமே வேலையே கிடைக்கல. ஸோ ஒரு இடத்துல இருந்து, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா வேலை கிடைக்குமான்னு மைக்ரேஷன்ஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அங்க வந்து ரொம்ப டெவலப் ஆனதுனால, அதாவது மக்களை விட மெஷின்ஸ் வச்சு நிறைய ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகல அப்படின்னா ஜாப் அதிகமா கிடைக்கல. ஸோ இந்த சூழ்நிலையுமே வந்து அரிஸ்டோக்ரசி நல்லா வசதியா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அரிஸ்டோக்ரசிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. ஆனா அதாவது பீசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அடிமட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வரி செலுத்தணும், ஓகேவா, வேலை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபுட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஹார்வெஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கல. ஸோ ஒட்டுமொத்த எல்லாருமே வந்து வறட்சியிலேயே வந்து அந்த நாடு வந்து இருந்தது 1830ல. ஓகேவா? ஸோ 1845ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா,
வீவர்ஸ் இன் சிலேஷியா. ஸோ இந்த சுச்சுவேஷன் ப்ரிவேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அங்க வந்து வீவர்ஸ் இன் நெசவாளர்கள் வீவர்ஸ் இன் சிலேஷியா என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ட்ராக்டர்ஸ்க்கு எதிராக வந்து போராடுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் முன்னாடியே கொடுத்து ஆர்டர் பண்ணிடுறாங்க. அதாவது எனக்கு உனக்கு நான் காட்டன் தரேன், நீ வந்து எனக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடு, நான் இவ்வளவு பைசா தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெடி பண்ணிடுறாங்க கான்ட்ராக்டர்ஸ். ஆனா பினிஷ்டு குட்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்ததை வந்து என்ன பண்றாங்க 10 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து கோவம் வருது. ஏன்னா அவங்க செஞ்ச வேலைக்கான பணம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல் மார்ச், அதாவது எங்க பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சண்டை போடுறதுக்காக, அதாவது அவங்க கிட்ட கேட்கறதுக்காக போராடுறதுக்காக தான் இந்த மார்ச் நடந்தது. அவங்க எங்க போறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்கிறாங்களே அவங்களோட அந்த வீடு இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்து இவங்க போறாங்க. போயிட்டு அங்க நின்று சத்தம் போடுறாங்க, எங்களுக்கு வந்து பணத்தை கூட, எங்க பணத்தை திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன வந்து கலவரமா மாறிடுது. அந்த கூட்டத்துல இருக்க சில பேர் வந்து அவங்களோட வீடு, அதாவது கான்ட்ராக்டர்ஸோட வீடு, குடோன், அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அடிச்சு உடைச்சி பெரிய பிரச்சனை ஆகுது. ஃபர்ஸ்ட் தப்பிச்சு ஓடுற மாதிரி போனாங்க கான்ட்ராக்டர்ஸ். மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா போலீஸோட சப்போர்ட்டோட ரிட்டர்ன் ஆகிட்டு அந்த வீவர்ஸ், அந்த போராட்டம் செஞ்சாங்களே அதுல 11 வீவர்ஸ் வந்து இறக்குற மாதிரியான சூழ்நிலையா அது நடந்தது. அடுத்து 1848ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சொன்ன அதே சினாரியோ வந்து ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கு. ஃபுட் ஷார்டேஜ், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா. பீப்புள் வந்துட்டு ஒருத்தரும் வந்து அடிச்சுக்காத குறையா வந்து தெருக்கல்ல அலைய ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா. யாருக்குமே வந்து சாப்பாடு கிடைக்கல, எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது லூயிஸ் பிலிப்பே கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி ஹெட்டா இருந்தார் இல்லையா, அவரை வந்து என்ன பண்றாங்க, நீ இருக்கவே வேண்டாம், அடிச்சு துரத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவரை வந்து மழுக்கட்டாயமா அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் அசம்பிளி வந்து ரிபப்ளிக்கா மாறுது. ஸோ மேல் சஃப்ரேஜ், அதாவது மேலுக்கு மட்டும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அது வந்து குறிப்பிட்ட பீப்புளுக்கு மட்டும் தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா மேலுக்கு மட்டும் தான் உண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அபவுட் 21 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ரைட் டு ஒர்க் இருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு ரைட் டு ஓட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்ததுனால ஒர்க் ஷாப்ஸ் நடத்தி அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த 3 வருஷத்துல நடந்த ஹைலைட்டடான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 1848 ரெவல்யூஷன் ஆஃப் த லிபரல்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் நடந்த ஹைலைட்டடான ஈவெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா 4 விஷயங்கள். ஸோ இந்த ரெவல்யூஷன் ஆஃப் த லிபரல்ஸ் எதனால் ஆரம்பிச்சது, ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்டில் என்ன நடந்தது, விமனோட பார்ட்டிசிபேஷன் என்ன பெர்ஸ்பெக்டிவ் விமனுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது அவங்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் கன்க்ளூஷன் லாஸ்ட்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் நம்ம வந்து இந்த ரெவல்யூஷன்ஸ் வந்து யாரெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எஜுகேட்டட் மிடில் கிளாஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ புவர், அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸ், எஜுகேட்டட் மிடில் கிளாஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ரெவல்யூஷன்ஸை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா February 1848ல தான் வந்து அந்த ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. ஸோ மக்கள் வந்து என்னது மேல் சஃபரேஜுக்காக வந்து போராடி அட்லீஸ்ட் வந்து மேல் சஃபரேஜாவது வேணுங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அது கிடைச்சது, மேல் சஃபரேஜ் கிடைச்சது. அடுத்து வந்து லிபரல் மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணும், அதாவது பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இருக்கணும் அதுல, அது மூலமா நம்ம நேஷனல் யூனிஃபிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இதே தான் வந்து மற்ற கண்ட்ரீஸும், அதாவது பிரான்ஸ்ல ஆரம்பிச்சது, மற்ற கண்ட்ரியும் அதே தான் கேட்கறாங்க. இப்போ ஜெர்மனி, இட்டாலி, போலந்து, ஆஸ்ட்ரோ ஹங்கேரி இவங்க எல்லாருமே வந்து பார்லிமெண்டரி பிரின்சிபல்ஸ் பேசிஸ்ல நமக்கு வந்து நேஷனை வந்து உருவாக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க, ஓகேவா. ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா இது மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கியை வந்துட்டு கொண்டு வரணும், கான்ஸ்டிடியூஷன் வச்சு அது மூலமா பீப்புள் ரெப்ரசென்ட் பண்ற எலெக்டிவ்ஸ் அவங்கள வந்து எலெக்ட் பண்ணி அவங்க மூலமா நம்ம ரூலிங்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ அதனால வந்து 831 ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து பீப்புள் எலெக்ட் பண்றாங்க. சர்ச் ஆஃப் செயின்ட் பால்ல வந்து என்ன ஆகுது, ஒரு ஜெர்மன் நேஷனல் அசம்பிளி ஃபார்ம் ஆகுது 18th May 1848ல, ஓகேவா. ஸோ வந்து பார்லிமெண்டரி கவர்னன்ஸ்க்கு கீழே வந்து கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்றாங்க. ஸோ ஃப்ரெட்ரிச் வில்ஹெல்ம் IV ஆஃப் புருஷா இவங்க தான் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா இவங்கள தான் வந்து லீடா வச்சு இந்த பார்லிமெண்ட்டை அவங்க கொண்டு போறாங்க. ஆனா ட்விஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் டேல இவர் என்ன பண்றாரு, இவர் ஃப்ரெட்ரிச் வில்ஹெல்ம் வந்து இது வேண்டாம், இது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொனார்கி கூட அவங்க கூட வந்து என்ன பண்ணிடுறாருன்னா இவர் வந்து ஆப்போசிட் டீம் கூட ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ அங்க இருந்த அந்த அரிஸ்டோக்ரஸி, மிலிட்ரி அப்போசிஷன் இது எல்லாருமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒன்னா சேர்ந்துடுறாங்க ஒரு பக்கம். ஸோ அந்த
பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷன் உருவாக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அது வந்து அங்கே நடக்காமல் போச்சு. இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் வந்து இந்த ஃபார்ம் ஆன அந்த எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸில் இருக்கிறவங்க வந்து இவங்க மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் வந்து பெருசாக எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல, சப்போர்ட்டுமே கொடுக்கல. ஸோ அதனால அவங்க கிட்டேயும் அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல. ஸோ ஒரு பார்லிமெண்ட்ரி பிரின்சிபல்ஸுக்கு கீழே, கான்ஸ்டியூஷனுக்கு கீழே வந்து நம்ம வந்து ரூலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க செஞ்ச சில விஷயங்கள்னால அவங்களுக்கு வந்து பெர்சன்ஸ் கிட்டே இருந்தும் மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. அவங்கள லீட் பண்ணி போயிட்டு இருந்த ஃப்ரெட்ரிக் வில்ஹம் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஸ்பாட்ல வந்து அவர் வந்து ரிட்ரைவ் ஆயிட்டாரு. நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு இதாயிட்டாரு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இதை வந்து பார்லிமெண்ட்டை வந்து டிஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்ல நடந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு 1848 இந்த ரெவல்யூஷன்ல வந்துட்டு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விமன் பார்ட்டிசிபேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க வேண்டியது விமன் பார்ட்டிசிபேஷன். ஸோ விமன் பார்ட்டிசிபேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ அவங்கள வந்து எல்லா இதுலேயும் என்கேஜ் பண்ணியிருந்தாங்களே தவிர அவங்களுக்குங்கிற ரைட்ஸ் வந்து சஃப்ரேஜ் ரைட்ஸ், அசம்பிளி எலெக்ஷன் அப்போ அந்த ஓட்டிங் ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கல. ஒன்லி மேல் பீப்புளுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்ல கூட விமனை வந்து ஒரு அப்சர்வராக தான் வந்து அந்த கேலரியில உட்கார வச்சிருந்தாங்களே தவிர அவங்களுக்கு எந்த பெருசாக எந்த ரோல் பிளேவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து அட் த லாஸ்ட் மினிட் கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ஆரம்பிச்ச ஒரு விஷயம், அந்த பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் வந்து அட் லாஸ்ட் மினிட் வந்து என்ன ஆகுது, டேர்ன் அப் ஆகுது. ஸோ அவங்க வந்து கன்சர்வேட்டிவ் என்ன பண்றாங்க, இப்படியே நம்ம வந்து கொண்டு போயிடலாம், ஸோ கன்சர்வேட்டிசம்குள்ள மக்களை மறுபடியும் இழுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரெவல்யூஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்குது, மக்கள் வந்து அடக்குமுறையை எதிர்க்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரே வழி, அவங்க கேட்கறத கொடுத்தா மட்டும்தான் இதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்த கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ 1848 வந்துட்டு இந்த ஆட்டோக்ராட்டிக் மொனார்கிஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சர்ஃப்டம், பாண்டட் லேபர் இதெல்லாம் அபாலிஷ் பண்றாங்க. அண்ட் வந்துட்டு ஹங்கேரியன்ஸே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பர்க் ரூலர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஹங்கேரியன்ஸ்கே வந்துட்டு ரூல் பண்ண கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இதில் கொடுத்துருக்க பிக்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்துட்டு மசக்கார் அட் கயோஸ் பை யூஜின் டெலக்கரிக்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டை வந்து டெபிக் பண்ணுற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்காது. என்ன அப்படின்னா, கிரீக்ஸை வந்து கொல்றாங்க. ஓகேவா? கிரீக்ஸ் கில்டு பை டர்க்ஸ் அண்ட் கியோஸ். ஓகேவா? ஸோ இந்த போர்ட்ரேயல் வந்து மக்களுக்குள்ளார வந்து அந்த நேஷனலிசம் ஃபீலிங்கை கொண்டு வரதுக்கு, ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு. ஸோ மக்கள் வந்து பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, விமன் கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க, இது எல்லாமே இவங்களுக்கு கீழே நம்ம அடிமையாக இருக்கிறதுனால தான். ஸோ நம்ம ஒன்ஸ் இதை விட்டு வெளியில் வந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் மனசுல பதிய வைக்கிற மாதிரி இந்த ஆர்ட்டை வந்து அவர் வந்து வரைகிறாரு. செகண்ட் பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பீசன்ஸ் அப்ரைசிங் இன் 1848. ஸோ 1848ல பீசன்ஸ் வந்து இந்த வறுமை, வறட்சி, ஓகேவா, வேலை இல்லை, ஸோ இதனால வந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த பிக்சர் 2 ரெப்ரசன்ட் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்ல, ஸோ பிராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் வந்துட்டு சர்ச் ஆஃப் செயின்ட் பால்ல நடந்தது. ஸோ இதுல விமன் வந்து ஒரு கேலரியில ஒரு அப்சர்வரா தான் வந்து அலோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கல அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதை நம்ம இமேஜ்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸோட கம்ப்ளீட் ஸ்டோரி. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபைடா, இதுக்கு மேல இதுல வேற எந்த கண்டென்ட்டும் இருக்குல்ல, இதுல இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே வந்து கீவேர்டு ஓரியன்டா தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த லெசனை வந்து நம்ம சீக்கிரமே முடிச்சுட்டு நேஷனலிசம் இந்தியாவும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் த அப்கமிங் வீடியோஸ். இது பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.